முன்னே என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜோனை மார்க் பண்ணி வச்சிருக்காங்களா? ஸோ பார்த்துட்டு லெட்ஸ் டேக் இட் ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பேன்? இந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் இங்கே நின்றாலும் ஏன் இந்த இடத்துல மார்க்கெட் நிற்கிதுங்கிறது ரிசர்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்டான லெவல் ஆகிடலன்னா எனக்கு நெக்ஸ்ட் எங்கே ட்ரேட் கிடைக்கும்? இந்த ஜோனில் தான் கிடைக்கும். அப்போ அந்த ஜோன் வர்றது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? இங்கே அப்படின்னு நமக்கு தெரிய போகுது, ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இங்கே வரப்போடுனா இந்த இடத்துல எங்க மார்க்கெட் எங்கேருந்து செல் ஆகும், எந்த ஜோன்லேருந்து செல் ஆகும் அப்படிங்கிற டிசைட் பண்ணி அந்த ஜோன்லேருந்து இது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன். சிம்பிள். இப்போ மார்க்கெட்டோட டெஸ்டினேஷன் எங்க, மார்க்கெட்டோட டிராவல் எங்க, மார்க்கெட் கீழே வர போனா கீழே வரதுக்கான என்ட்ரி ஜோன் எங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு என்ட்ரி எடுப்போம். தூண்டல் நல்லா பண்ணுங்க. இன்னைக்கு ட்ரேட் கிடைக்கலன்னா கூட அமைதியா உட்காந்துடும். ஓகேவா? நான் எப்பவுமே சரி அமைதியா உட்காரும். ஏன்னா எனக்கு தேவை என்னோட என்ட்ரி எந்த இடத்துல வைக்கணுங்கிற நான் என்னவா இருக்கணும், தெளிவா இருக்கணும். இந்த இடத்துக்கு வந்தாலும் என்ட்ரி இருக்குன்னா அந்த இடத்துக்கு வந்தா மட்டும் என்ன பண்ணணும்? புரியுதா நான் சொல்றது? அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தாலும் நான் பை என்ட்ரி இருக்குன்னா அந்த இடத்துக்கு வந்தாலும் என்ன பண்ணணும்? பை என்ட்ரி இருக்கணும். செல் என்ட்ரி இருக்கணும்னா வெயிட் பண்ணி நிதானமா பொறுமையா நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஜோன்ஸை ரிஃபைன் பண்ணலாம். அப்போதான் we getting the success.